நம்ம ஒருத்தவங்களை திருந்துன்னு சொல்லலாம், நம்ம போய் அடிச்சு உதச்சலாம் திருத்த முடியாது இல்லையா அந்த இடத்துல. சரி, அவர் வந்தா குழந்தை சந்தோஷமா இருப்பாங்க, நீங்க சந்தோஷமா இருப்பாங்களான்னு கேட்டேன். இல்ல, எனக்கு வந்து பேருக்குன்னு ஒரு அப்பா போதும், பேருக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் போதும் அப்படின்னா. ஓகே, நாளைக்கு அதே வீட்டுல நீங்க இருக்கீங்க, ஓகே, ஒரு வேலை போறீங்க, உங்க உங்க மாமனார் வந்து இப்போ சப்போர்ட் கிடையாது அந்த இடத்துல, ஹஸ்பண்டும் சப்போர்ட் கிடையாது, அவர் வேலை தப்பா நடந்துக்கிட்டா அப்ப சொசைட்டி என்ன சொல்லும்? உங்களை தானே திரும்ப பிளேம் பண்ணுவாங்க. அன்னைக்கே தப்பா நடக்க முயற்சி பண்ணப்ப இந்த பொண்ணு ஏன் வெளில போயிருக்க கூடாது, இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சோ அதான் மாமனார் வந்து தப்பா நடந்துக்கிட்டாரு, இந்த பொண்ணு இடம் கொடுத்துச்சு அப்படி பேசுறாங்க. என்ன சொல்லுவாங்க, ஐ மீன் ஊசி ஏதோ இடம் கொடுக்காம நூல் நுழையாதுவாங்களே, அந்த மாதிரி கான்செப்ட்ல பேசுவாங்கல்ல. அதுக்கப்புறம் she got that clarity. ஆமா மேம், இதுதான் விஷயம் இருக்கு. இப்போ அவங்க என்ன எப்படி இருக்காங்கன்னா, ரியலைஸ் பண்ணி அவர் வந்தா வரட்டும், நான் வாழ்க்கை நடத்துறேன், ஓகே. இல்ல அப்படின்னா இப்படி ஒரு ஹஸ்பண்ட் வச்சுட்டு இப்படி ஒரு இது பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு அவங்க அண்ணன் திரும்ப திரும்ப கேட்கிறாரு, மேம் ஜுடிஷியல் செப்பரேஷனுக்கு சான்சஸ் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. என்னன்னா, இவங்க டிவோர்ஸ் பண்ண வேணாம், 2 பேர் தனித்தனியா இருந்துக்கிட்டானா அவர்கிட்ட மெயின்டெனன்ஸ் போட்டு ஏதாவது மட்டும் குழந்தைக்கு இதுக்கும் வாங்கித்தாங்க. அதனால என்ன சார் யூஸ்ன்னு கேட்டேன் நான். அந்த இடத்துல என்ன யூஸ் இருக்கு? ஒரு யூஸ்மே கிடையாது. அந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் டிவோர்ஸ் வேணா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு 40 வயசு 50 வயசுல ஓகே. இந்த பொண்ணுக்கு பாவம் இப்பதான் 24 வயசு ஆகுது, 24 வயசு ஆகுது, ஓகே. அப்படி இருக்கும்போது டிகிரி முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு.